அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலருடைய பிரதம சீடரும் போகமாமுனிவருடைய குருநாதருமாகிய காலாங்கிநாத சித்தர் அருளி செய்த அதி உன்னதமான ஞானவிந்த ரகசியம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்தால்தான் அறிவு வளரும், தேடினால்தான் திரவியங்களை திரட்ட முடியும், உழைத்தால் மாத்திரமே அதற்கான ஊதியத்தை பெற முடியும். யோகசாதன பயிற்சிகளிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கடினமாக உழைத்து கடுந்தவம் இயற்றித்தான் கர்மவனைகளை போக்கி ஞானத்தை பெற முடியும். இந்த தத்துவங்களை சித்தர் பெருமக்களுடைய அனுபவங்கள் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய பதிவிலேயும் காலாங்கிநாதர் இது போன்ற உன்னத கருத்துக்கள் பொதிந்த நல்ல விடயங்களை சொல்லுவதை பார்க்க முடிகிறது. கருத்திலே தோணுமடா வேதாந்தங்கள் கால் என்றும் தலை என்றும் மாறிச் சேர்த்தால் பொருத்திலே காணுமடா சக்தி மூலம் பொல்லாத தோசிகட்கு மெய் பொய்யாகும். வருத்தினால் ஆனந்தம் எனும் பால் காண்பாய், வண்டரெல்லாம் வாய்வீனாய் தள்ளுவார்கள். குருத்துக்குள் இலை பூ காய் பழமும் ஆகும், குருத்தார்க்கு கொலை சாயும் குறியே காப்பு. வேதாந்தங்கள் என்பவை வேதத்தின் முடிவான செய்தியை சொல்லக்கூடியவை. அந்தம் என்பது முடிவு. வேதம் எதை குறிக்கிறது? அது ஆன்மாவை குறிக்கிறது, பராபரத்தை குறிக்கிறது. பராபரம் குறித்தான தேடுதலின் முற்று முடிவான தெளிவு என்பதே வேதாந்தம் என்றாகிறது. இந்த வேதாந்தங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்டால் அது கருத்திலேதான் தோன்றும் என்று குறிப்பிடுகிறார். புருவ மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி யோக சாதனம் பழகக்கூடிய யோக சாதகன் நல் ஒழுக்கம் பூண்டவனாக இருந்து குருமார்களின் அன்பிற்கு பாத்திரமானவனாகவும் இருந்துவிட்டால் அவனுடைய சிந்தனையிலே சரியான கூர்மை என்பது ஏற்பட்டுவிடும். கூர்மதி என்பது வாய்த்துவிட்டால் பராபரம் குறித்தான அல்லது ஆன்மா குறித்தான தேடுதலுக்கான முழு விளக்கமும் அவனவனுக்குள்ளாகவே தெரிந்துவிடும். வெளியிலே இருந்து யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கால் மாறி ஆடக்கூடிய ஆட்டத்தை விளங்கி இருக்க வேண்டும். எப்போது சந்திரகலையை உயர்த்த வேண்டும், எப்போது சூரியகலையை உயர்த்த வேண்டும், எப்போது சுழுமுனையை நடத்த வேண்டும் என்கிற சரநுணுக்கத்தை அறிந்து வாசி சாதனத்தை முறையாக கற்று பயிலக்கூடிய ஒருவனுக்கு சக்தி என்றழைக்கப்பட்ட சிவசக்தியாகிய வாயுவின் தொடக்க புள்ளியாகிய மூலமாகிய ஆன்மா என்பது தெளிவாக விளங்கிவிடும். இந்த விளக்கம் பொல்லாத குணம் கொண்டிருக்கக்கூடிய தோசிகளுக்கு வெளிப்படாது. நுனிப்புல் மேய்பவர்களாக உலகியலிலே தாங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் அந்தந்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து சாதித்து பழகிவிட்ட மனிதர்கள் பராபரத்திடம் இருந்து பெற வேண்டிய ஞானத்தையும் ஏதாவது குறுக்கு வழியிலே கையூட்டு கொடுத்து பெற்றுவிட முடியுமா என்று சிந்திக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தோசிகள் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட தோசிகள் முயன்று பார்ப்பார்கள். நான் நிறைய பேரிடம் பணம் கொடுத்து பல விடயங்களை கற்றுக்கொண்டு விட்டேன், ஆனால் எனக்கு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, எனவே இந்த யோக கலையே பொய் என்று சொல்லிவிடுவார்கள். மெய்யெல்லாம் அவர்களுக்கு பொய்யாக காணும். உண்மையான தேடுதலோடு குருவார்த்தை மீறாமல் புருவ மத்தியத்திலே மனத்தை வலிமையாக ஊன்றி நிறுத்தி புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்திவிட்டால் மெய்யான ஞானம் என்பது வாய்க்கும். அது மாத்திரமல்ல, சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தம் என்கிற பாலும் சுரந்து வரும். வீண் வம்பு பேசி சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ஞானத்தை அடைய மாட்டார்கள். இது புளிக்கும் பழம் என்று தள்ளிவிட்டு சென்று விடுவார்கள். ஒரு செடி முளைத்து வருகிறது. அதிலே முதலாவதாக ஒரு குருத்து என்பது வருகிறது. அதன் பிறகு இலைகள், கிளைகள், அதன் பிறகு மரம் முற்றியான பிறகு பூக்கள்,
காய், அது கனிந்து பழம், இவை வரிசை கிரமமாக கிடைக்கும். குருத்தாக இருக்கும் போதே அதிலே பழம் இல்லை என்று செடியை பிடுங்கி போட்டுவிட்டால் என்ன கிடைக்கும்? இப்படிப்பட்ட நிலையிலேதான் பலரும் இன்றைக்கு இருக்கிறார்கள். விதையை மண்ணிலே போட்டுவிட்டால் விதை ஊன்றி செடியாகி மரமாகி பூத்து காய்த்து கனிவதற்கு சிறிது காலம் எடுக்கத்தான் செய்யும். அதுவரையிலும் காத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த உண்மையும் புரிதலும் இல்லாது போய்விட்டவர்கள் ஞானத்தை அடைவது அரிதலும் அரிதாக போய்விடும். அது மாத்திரமல்லாது ஞானம், ஞான சாதனம் இவையெல்லாம் பொய் என்றும் அவர்கள் சொல்லி சென்று விடுவார்கள். காப்பான சதுரகிரி மகத்துவத்தை கழறுகிறேன் ஓர் நினைவாய் கண்டு தேறு. மூப்பான நந்தி திருமூலருக்கு மொழிந்திடவே அதை எனக்கு முறையதாக, தாப்பான குகையும் அதன் வழியும் கண்டு தான் போதல் வெகு அருமை தவத்தோர்க்கெய்தும், தோப்பான இடங்கள் பல விருட்சம் உண்டு, துறவு நீரோடை பல தோன்றும் தானே. பொதுவாக சித்தர்கள் மலைகள், மலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அடர் வனங்கள், சாதாரணமாக மனிதர்கள் நுழைந்துவிட முடியாத கானக பகுதிகள், அங்கே எவரும் கண்டறிய முடியாத குகைகள் ஆகிய பகுதிகளிலே அதிகம் தங்கி தங்களுடைய ஞான ஆராய்ச்சியை செய்து வந்தார்கள். அப்படி சித்தர்கள் தேர்ந்தெடுத்த மலைகளிலே சதுரகிரி மலைக்கு ஒரு தனித்த முக்கியத்துவம் இருக்கிறது. சதுரகிரி மலை என்று சொன்னாலே அதிசயங்கள் சூழ்ந்திருக்கக்கூடியது. அடர்வன காடுகள் அதிகம் உள்ளவை சதுரகிரி மலைகள். இந்த மலைகளுக்குள்ளே தங்கியிருந்து அநேக சித்தர்கள் யோக பயிற்சிகளை மேற்கொண்டு வெற்றி கண்டார்கள். இன்னமும் கூட சதுரகிரி மலைப்பகுதிகளிலே சித்தர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தற்காலத்திலே சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், சுந்தரமூர்த்தி ஆகிய லிங்க திருமேனிகளை வழிபடுவதற்காகவென்று சதுரகிரி மலைக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே சென்று மது அருந்தியும் மாமிச வகைகளை உண்டும் மலையின் புனிதத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் கால்பட்ட இடம் சர்வநாசம் என்பது தெரிகிறது. ஆனாலும் மனிதர்கள் கால் பட முடியாத அடர்வனங்கள் இன்னமும் சதுரகிரி மலைக்குள்ளே இருக்கத்தான் செய்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய மலைசாதி மக்களுடைய உதவி இல்லாமல் இந்த மாதிரியான அடர்வனங்களுக்குள் செல்ல முடியாது. அந்த அடர்வனங்களுக்குள்ளே என்னென்ன மகத்துவங்கள் இருக்கின்றன என்பதை திருநந்தி தேவர் திருமூலருக்கு சொன்னபடியாக திருமூலர் தனக்கு உபதேசித்ததாக காலாங்கிநாதர் தன்னுடைய அனுபவங்களையும் இங்கே சொல்லுகிறார். இங்கே சதுரகிரி மலையின் பகுதிகளிலே எண்ணற்ற குகைகள் இருக்கின்றன. அந்த குகைகள் பாதுகாப்பாக யோகிகள் அமர்ந்திருந்து தவம் இயற்றுவதற்கு போதுமான தத்துவங்களை கொண்டிருக்கின்றன. அங்கே சென்று தவம் இயற்றினால் நிச்சயமாக வெற்றி சுலபமாக கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, எண்ணற்ற மரங்கள், பற்பல மூலிகை தத்துவங்களை கொண்ட விருட்சங்கள் ஆகியவையெல்லாம் இந்த சதுரகிரி மலையிலே உண்டு. அது மட்டுமல்ல, எவர் கண்ணுக்கும் படாத அதிசயமான நீரோடைகள் பல இந்த சதுரகிரி மலையிலே இருக்கின்றன. சித்தர்கள் தங்கியிருந்து தவம் இயற்றக்கூடிய குகைகளுக்கு அருகிலே இனிமையான சுவை நீரோடைகள் இருக்கும், சுனைகள் இருக்கும், நீர் தடாகங்கள் இருக்கும். பசித்த போது புசிப்பதற்கு தேவையான பழ மரங்கள் இருக்கும். இவையெல்லாம் இருக்கக்கூடிய அதிசயமான வனப்பகுதி சதுரகிரி மலை என்று காலாங்கிநாதர் சித்தர் இங்கே சொல்லுகிறார். தானான வேதங்கள் நான்கும் ஒன்றாய் சார்ந்து இங்கு ஓர் உருவாக சமைந்ததாலே வேணான பெயர் சதுரகிரி ஈதென்றே விண்ணவரும் பண்ணவரும் எண்ணிலாரும் தேனான மகாலிங்கர் அடியை போற்றி செய்து சதா சேவித்து யோக நிட்டை ஊனான உடல் எடுத்தோர் புரிவதாலே உயர்முனிவர் சித்தர் என பெயர் உற்றாரே. சதுரகிரி, சதுரம் என்றால் 4, வேதங்கள் 4,
இருக்கு, யசூர், சாமம், அதர்வனம் என்று. இந்த 4 வேதங்களை குறிக்கும் விதமாக 4 மலை சிகரங்கள், அதன் நடுவிலே அமைந்த சமவெளி பகுதி, இதுதான் சதுரகிரி. எண்ணற்ற மரங்களும் எண்ணிலடங்காத அதிசயங்களும் அமானுஷ்யங்களும் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு மலைதான் சதுரகிரி மலை. இந்த சதுரகிரி மலைக்கு இன்றளவும் விண்ணவரும் பன்னவரும் மற்றும் சித்தர்களும் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த மலையை மகாலிங்க மலை என்றும் சொல்வது வழக்கம். மகாலிங்கராக எம்பெருமான் ஈசன் இங்கே தங்கியிருந்து நந்தியம்பெருமானாக சித்தர்களுக்கெல்லாம் ஞானத்தை கற்றுக் கொடுத்தார் என்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த சாமானியராக ஊனுடல் கொண்டு பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருமுறையாவது சதுரகிரிக்கு சென்று மகாலிங்கருடைய திருவடிகளை பணிந்து சேவித்து தங்களுடைய யோக பயிற்சிக்கு உதவி புரியுமாறு பிரார்த்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட மகாலிங்க மலைக்கு சென்று அதன் நுணுக்கங்களை கண்டறிந்து சித்தருவரமக்களுடைய அன்பிற்கு பாத்திரமாகி அங்கே இருக்கக்கூடிய மலை குகைகளை கண்டறிந்து அங்கே சென்று தங்கியிருந்து ஒருவரால் யோக பயிற்சி மேற்கொள்ள முடியும் என்றால் அவர் உயர்ந்த முனிவர், சித்தர் என்கிற பெயரை நிச்சயம் பெறுவார் என்று காலாங்கிநாதர் சித்தர் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, எண்ணற்ற மலைகள் சித்தருவரமக்கள் வாழிடங்களாக இருக்கின்றன. மனிதர்கள் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக இருந்து யோக பயிற்சிகளை சரியாக செய்து குருமார்கள் வார்த்தை மீறாமல் இருந்து இது போன்ற மலைகளுக்கு செல்லும் போது சித்தர்களின் ஆசிகளை பெற்று வர முடியும். அதன்றியும் அகங்கார வயப்பட்டு வெறும் சுற்றுலாவுக்காக மலையிலே சித்தர்கள் இருக்கிறார்களா பார்க்கலாம் ஒருகை என்கிற ரீதியிலே செல்லக்கூடியவர்களுக்கு ஆபத்தும் சாபமும் காத்திருக்கிறது என்பதை நாம் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே சதுரகிரி மலை பற்றியதான காலாங்கிநாதருடைய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.